Hi guys, மைனிங் ரிக் அசம்பிளியோட 5th வீடியோ இது. ஸோ இன்றைக்கே வந்து நிறைய வீடியோ போட்டாச்சு. ஜஸ்ட் இன் கேஸ் கைஸ் உங்களுக்கு பழைய மைனிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆஸ்க் ரெகுலர் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் சேனலோட அபவுட்டர்ஸ் பேஜில் வந்து லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். அதேமாரி கேமிங் வீடியோஸ் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து கேமர் ரெகுலர் சேனல் லிங்க்கும் வந்து இந்த சேனலோட அபவுட் பேஜில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் இருக்கும். ஸோ அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பிஃபோர் வி கெட் த்ரூ திஸ் கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போது நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த சேனலில் சொல்கிறேன். அண்ட் ஒருவேளை வந்து ஏதாவது ஒன்று பிடிக்கல, இல்லை வந்து இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் மீ அப்படின்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் விட்டுட்டு போங்க. ஐ டோன்ட் கேர். சரி, நீங்கள் வந்து கோவப்பட்டாலும் ஐ ட்ரை டு சி லைக் எதனால் வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலையோ, என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ டு சேஞ்ச் மை செல்ஃப். ஸோ அதனால் நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஐம் நாட் ஜட்ஜ்மெண்டல். மற்றவங்க மாதிரி வந்து நீ அவனா இவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் திமிர பேசுகிற ஆள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஜென்யூனாக வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் பேசுகிற விதமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இஃப் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னா வந்து ஆஸ் அ வெல்விஷராக சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி கரெக்டட். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிக்ஸோட ஃப்ரேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிசி அசம்பிள் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் பவர் பண்ணி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அண்டு ஏன் நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன், அண்டு ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம், அண்ட் ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதா அப்படின்ற பிராண்ட் தான் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மற்ற ஃப்ரேம்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இங்கே பக்கத்தில் எனக்கு மைனர் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணேன். முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறவங்க வந்து ஒரு பேக் யார்ட்லேயே ஒரு ரூம்லேயே வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கச்சரா முச்சரான்னு இருக்கும். இந்த ஷெல்ஃப் ஒரு கலரில் இருக்கும், அந்த ஷெல்ஃப் ஒரு கலரில் இருக்கும். இதில் மைனிங் வந்து இந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கும், ஒயர் அங்கே தொங்கிட்டு இருக்கும், எல்லா ஒயரும் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் அ ஒர்க் என்விரான்மெண்ட். ஸோ அப்படி அது வந்து யூனோ வி டூயிங் சம் ஒர்க் வந்து அதுக்கு வந்து இட்ஸ் பேயிங் சம் மணி பேக். ஸோ அதை வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுருக்கிறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்படி நான் இந்த ரூமை வச்சுருக்கிறேனோ இதே மாதிரி தான் என்னோடய ஒவ்வொரு ஆஃபீஸ் ரூமும் இருக்கும். ஸோ மைனிங் ரூமும் வந்து இட்ஸ் another ஆஃபீஸ் ரூம் அப்படின்றதுனால. ஸோ ஒர்க் பண்ணுறப்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கும், பட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் ஒன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் அப்படின்றப்ப வந்து இட் ஷுட் பி pretty க்ளீன் அண்ட் நைஸ். அண்ட் அதுக்கு வந்து எனக்கு இந்த ஆர்கனைசிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்றது. அதனால் வந்து இந்த ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணுறேன். பட் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இட்ஸ் எ பவுடர் கோட்டட். அதனால் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஃபினிஷ் வந்து கொஞ்சம் டாக்டிக்கலாக கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். சில மைனிங் ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு குவாலிட்டி இருக்கும். இதில் நம்ம போடுற கிராஃபிக் கார்டெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 70,000 80,000 1 lakh அந்த மாதிரி நம்ம கிராஃபிக் கார்டு போடுறோம். ஒரு மைனிங் ரிக்கோட ஒர்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃபிக் கார்டையும் சேர்த்து பல லட்சம் ரூபா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வைக்கிற அந்த ஃப்ரேம் வந்து இஃப் இட் லுக்ஸ் சீப்புன்னு வச்சுக்கோங்களேன், அது என்டையர் செட்டப் வந்து நம்ம அவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு அதை போய் உட்காந்து நம்ம பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப டசன்ட் லுக் இம்ப்ரெசிவ். ஸோ அதனால தான் என்னோடய ரிக் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஃப்ரேம் இருக்கும், ஒரே கலர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுனால. அண்டு இந்த வேதா ஃப்ரேம் வந்து நான் இன்னொரு ரீசன் வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா, மற்ற ஃப்ரேம்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப மற்ற ஃப்ரேம்ஸ் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே மிஷின்ட்டு தான். ஸோ எல்லாமே வந்து பார்ட்ஸ் எல்லாமே மிஷின்ட்டு தான். பட் அந்த பார்ட்ஸ் குவாலிட்டி வந்து சரியில்லைன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெண்டு கிண்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூஸ் போடுறப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த மைனிங் ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்த்தியான இருக்கும். நீங்கள் வந்து 6 GPU, இப்போ நான் வாங்குறது எல்லாமே 6 GPU தான். இதில் நீங்கள் 8 GPU 12 GPU அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லெங்க்த்தியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பார்ட்ஸ்லாம் வந்து சரியாக கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது, வளைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டாக ஹோல்ஸ்லாம் செட் ஆகாது. அண்ட் நீங்கள் அதை உட்காந்து கிழிச்சிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஈவன் சின்ன வேலைனாலுமே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இது வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ கொடுத்தல. எடுத்து பர்ஃபெக்டாக அசம்பிள் பண்ணிடலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணாமல் டக்குன்னு ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அண்ட் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து சிம்பிள். அண்ட் அசம்பிளி விட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மதர் போர்டு நீங்கள் வச்சு 2 PSU இதில் வைக்கலாம். இது ஒரு காம்பேக்டாக இருக்கிற ஒரு ஃப்ரேம் இது. ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 PSU நீங்கள் வந்து வைக்கலாம். அதுக்கு அவங்க ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் ஃபேன்ஸ் மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் காம்பேக்ட். அதாவது நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை நீங்கள் வந்து எல்லா ரிக்ஸையும் வந்து வேறு லொக்கேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 8 GPU ஃப்ரேம்ஸு
12 GPU ஃப்ரேம்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் தூக்கிட்டு போகிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் போலாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சிலது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்ட் நீங்கள் அதை பிடிச்சி தூக்கிச்சிங்களா அது ஸ்டாக்கபிள் வேறு. ஸோ நீங்கள் தனித்தனியாக வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒயரிங் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ஈத்தர்நெட் கேபிளில் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா திரும்ப எல்லாத்தையும் வந்து ரீஅசம்பிள் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். வேறு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது வந்து இதே ஃப்ரேம் தான். ஸோ 6 GPU ஃப்ரேம் இது. மேபி யூ கேன் ஸ்டில் அகாமடேட் ஐ திங்க் 7 கீழே வந்து நீங்கள் ஏதாவது டேரெக்டாக வந்து PC எக்ஸ்பிரஸில் போட்டிங்கன்னா 7, 8 கூட வைக்கலாம். மோஸ்ட் கேசஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். பட் 6 GPU வந்து இட்ஸ் குட் இனஃப். ஸோ அதே சமயத்தில் இதோட ஸ்டர்டினஸும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரேம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, அட் த சேம் டைம் வந்து இது ட்விஸ்டெல்லாம் ஆகாது அந்தளவுக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்டர்டியாக சாலிடாக இருக்கும். ரிக் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஃபீல் தட் ஓகே ஒரு சாலிடாக ஒரு விஷயம் பண்ணியாச்சு, ஒரு மிஷின் அப்படியே அழகாக பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். அண்ட் அசம்பிளி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் அரௌண்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணுறப்ப சில ஸ்க்ரூஸ்லாம் வந்து இருக்கும். அந்த ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கொஞ்சம் மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சில ஜிபியூஸ் வந்து அந்த என்டையர் ஜிபியூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், சிலது வந்து தின்னாக இருக்கும். 3080 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டையாக இருக்கிற ஒரு ஜிபியூ, அதாவது சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்த் அப்படின்றத விஷயம் ஃபேக்டராக. இதே இப்போ வந்து RX 6600 XTலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அந்த சைடில் இருக்க ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அதில் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரேமில். அதை நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் லேஸாக டைட் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் கூட டைட் பண்ணிக்கலாம், விச் வில் பி ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு உள்ளார வச்சாச்சு, PSU யூனிட் உள்ளார வச்சாச்சு. ஸோ PSU யூனிட் வந்து நம்ம கேபிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம் அண்ட் சட்டா கேபிள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ரைசர்ஸ் வச்சு நீங்கள் வந்து GPU பவர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி ட்ரை டு யூஸ் 6 பின் யூஸ் பண்ணுங்கள், சட்டா கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. சட்டா கேபிள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து சட்டா கேபிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வாட்டேஜ் ரேட்டிங் இருக்குது, எவ்வளோ வந்து நம்ம அதில் பவர் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ரேட்டிங் இருக்குது. நீங்கள் GPUஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இப்போ எதுவும் பெரிய பவர்ஃபுல் GPUஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோ பவர் வந்து அந்த கேபிளில் வந்து அதோட கெப்பாசிட்டிக்கு மீறி நீங்கள் பண்ணுறப்ப யூ கேன் see that அந்த கேபிள் நீங்கள் டச் பண்ணாலும் தெரியும், அந்த கேபிளோட போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹாட், நல்லாவே ஹாட்டாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து இட் கெட்ஸ் ஃபெயில்ட் வெரி ஈஸிலி. ஸோ அது வந்து ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்மோக்லாம் வரும். அது வந்து ஆக்சுவலி அது வீடியோ எடுத்தனான்னு தெரில, ஸ்மோக் சம்டைம்ஸ் வரும் அண்ட் சம்டைம்ஸ் ஃபயர் ஆகும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபயர் ஹசார்டுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கேன், எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம். அண்ட் ஈவன் ஃபயர் எஸ்டிங்விஷ் வந்து ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட் ஃபயர் எஸ்டிங்விஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாமும் வந்து ஐ ஷோ யூ. அது ஆக்சுவலி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது ஸ்டாக் இல்லை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா அந்த வீடியோலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. பட் எனிவே ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். ஃபயர் எஸ்டிங்விஷர் வந்து என்ன கிரேடிங் ஃபயர் எஸ்டிங்விஷர் வாங்கணும், என்ன கேட்டகரி வாங்கணும், அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்மோக் டிடெக்டர்ஸ் அது எல்லாத்தையும் பற்றி காட்டலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்கு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ஃப்ரேமில் வச்சு பவர் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் கோயிங் வெரி வெல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஒரு ரீசன் வந்து ஃப்ரேமே கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்குது, ஒரே ஒரு GPU தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பவர் சப்ளை தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பயாஸ் செட்டிங்ஸு. ஸோ பயாஸ் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேம் வந்து ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுங்கள். 3200 FSB யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஃபைல் XRP ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து உங்களோட 4Gன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பைஃபர்கேஷன், உங்களோட PSC எக்ஸ்பிரஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 16x இருக்கும், 4x PCI ஸ்லாட்ஸ் இருக்கும், சின்ன ஸ்லாட்ஸ் இருக்கும், பெரிய ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு மொத்தமாக லேன் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் மதர் போர்ட், CPU இதெல்லாம் வச்சு எவ்வளோ லேன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரோட் லேன்ஸ் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து 16x இது வந்து GPU வந்து 16x கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா வந்து மிச்சம் இருக்கிற சின்ன யூனிட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, GPUஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து பைஃபோர்கேட் பண்ணிவிடுங்க. உங்கள் பயாஸ் செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 4x மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 16x ஸ்லாட்ஸ் இருந்தாலுமே அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4x மட்டும்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால. ஸோ அப்போ நீங்கள் ரைசர்ஸ் போட்டு அந்த 4xல நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் GPU ஒர்க் ஆகும். அண்ட் டோன்ட் நீட் டு வரி. ஈவன் ஃபார் கேமிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4xல நீங்கள் GPUஸ் கனெக்ட் பண்ணாலே அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். 16x வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக தேவையில்லை. SLIs அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு, கிராஸ் ஃபயர், அதுக்கு தான் வந்து ஐ திங்க் ஸோ வந்து யூ நீட் 16x இந்த டேஸில். அதுக்கப்புறம் ஜென் செட்டிங்ஸு,
ஸோ ஜென் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Gen 1 Gen 2 Gen 3 இருக்குது. முக்கால்வாசி வந்து Gen 1 and Gen 2 வந்து வில் பி ஓகே. நீங்கள் வந்து ஜென்ரேஷன் 3னா லேட்டஸ்ட் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் ஆட்டோவே ஜென்ரலாக ஒர்க் ஆகும். ஒரு அது ஒர்க் ஆகலைன்னா Gen 1 2 ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் கேசஸ் வந்து உங்களோட எல்லா ஜிபியூஸும் இது எதுக்குன்னு அப்படின்னா வந்து உங்களோட எல்லா ஜிபியூஸும் டிடெக்ட் ஆகிறதுக்கு, அந்த பைஃப்ரோகேஷனும் சரி இந்த ஜென் செட்டிங்ஸும் சரி எல்லா ஜிபியூஸும் டிடெக்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் சீரியல் போர்ட்டு, பேரலல் போர்ட்டு இதெல்லாம் டிசேபிள் பண்ணுங்க. எந்தெந்த சட்டா போர்ட்லாம் யூஸ் பண்ணலையோ அதையும் டிசேபிள் பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் பூட் ப்ரியாரிட்டி வந்து சரி டு ஹார்ட் டிரைவ் ஸ்ட்ரைட்டாகவே யூஎஸ்பி வைக்க தேவையில்லை. ஐ திங்க் தட்ஸ் அபவுட் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிக் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து நம்ம நைஸாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இது எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறது, அதுதான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க்கு. அண்ட் என்ன ஓசி செட்டிங்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோம், என்ன சாஃப்ட்வேர் மூலியம் அப்ளை பண்ணுறோம், அண்ட் ஓசி செட்டிங்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பவர் கன்சப்ஷன், அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இதை நம்ம மற்ற ரிக்ஸ் எல்லாம் வந்து குவாய்ட்டாக அழகாக ரன் ஆகிட்டுருக்காங்க. அண்ட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வைஃபைல போட்டிருக்கோம். ஏன்னா ஈத்தர்நெட் போர்ட் வந்து அந்த மதர் போர்ட்டில் ஒர்க் ஆகலாம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுறோம், என்ன ஆப்ஷன் சொல்யூஷன் அப்படின்ட்டு. அண்ட் தட்ஸ் அபவுட் கைஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.